தியா இன்ஃபோ சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். கூகுள் விண்டோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் விபி டேக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு வெப்பேஜ் இப்படி தான் வரும். ஸோ இதில் வந்து ரூரல் டெவலப்மெண்ட் பஞ்சாயத்து ராஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை தமிழ்நாடு அப்படின்னு இருக்கும். இதான் மெயின் பேஜ். இந்த பேஜோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டேரெக்டாக கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக மெயின் பேஜ் வந்துருங்க. இன்றைக்கு எதற்கு நம்ம இந்த ஊராட்சித்துறைக்குள்ளே வெப்சைட் ஓப்பன் பண்ணிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, டேக்ஸ், அதாவது வீட்டு வரி, சொத்து வரி, தொழில் வரி எல்லாமே வந்து இதற்கு முன்னாடி வந்து மேனுவலாக, அதாவது ரசீது போட்டு கொடுப்பாங்க. பஞ்சாயத்தில் இருந்தாலும் தாலுக்கா இருந்தாலும் சரி, நம்ம போனோம்னா நம்ம அமௌண்ட் கட்டி ரசீது தான் வாங்கிட்டு வரணும். இப்போ எல்லாமே ஆன்லைனில் ஆயிடுச்சு. ஸோ இனிமேல் வரக்கூடிய காலங்கள் எல்லாமே ஆன்லைன் ரிசிப்ட் தான். ஸோ அதற்கான ஒரு முன்னோட்டம் தான் இதெல்லாமே. ஸோ இதில் வந்து இந்த வெப்சைட்டில் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. நம்ம கீழே வந்தோன்னு பார்த்திங்கன்னா, சேவைகள் இருக்கிறதுல சொத்து வரி கணக்கீடு, உங்கள் நிலுவைத் தொகை, விரைவாக வரி செலுத்துதல் இருக்கும். அடுத்து வரி செலுத்திய விவரங்கள். ஸோ நம்ம சொத்து வரியை பார்த்துக்கொள்ளலாம். ஏதாவது பெண்டிங் இருந்துச்சுன்னா பார்த்துக்கலாம். எப்படி ஸ்பீடாக கட்டக்கூடியதும், நம்ம கட்டின விவரங்களை பார்க்கக்கூடியது. ஸோ நம்ம இப்போ வரி செலுத்திய விவரங்களை பார்ப்போம். சரிங்களா? அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா வரி வகைன்னு இருக்கும். ஸோ நம்ம என்ன இதோ சொத்து வரினா சொத்து வரி கொடுத்துங்க. உங்களுடைய மாவட்டம் எதுவோ அதை கொடுத்துக்கோங்க. உங்களுடைய தாலுக்கா எதுவோ அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்களுடைய ஊராட்சி எதுவோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ எல்லா ஊருமே அதில் வந்துடும். அடுத்து வரி விதிப்பு எண் இருந்துச்சுன்னா அது கொடுத்துருங்க. இல்லை ரசீது என்ன இருந்துச்சுன்னா அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்து கீழே இருக்க கேப்சா கூட கொடுத்தீங்க அப்படின்னா ஷோன்னு இருக்கும் பார்த்தீங்களா, அதை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பில் வந்துடும். ஸோ நம்ம இப்போ என்னென்னு பார்க்க போகிறோம்னா, ஏதாவது பெண்டிங் பில், ஸோ நிலுவைத் தொகை இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். நீங்கள் அந்த நிலுவைத் தொகையை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் வரும். சொத்து வரி, குடிநீர், தொழில், வர்த்தகம், உரிமம், ஸோ இது மாதிரி இருக்குது. இதில் வந்து சொத்து வரி நம்ம கிளிக் பண்ணிக்கிடுவோம். கிளிக் பண்ணிட்டு நம்முடைய மாவட்டம் எதுவோ அதை கொடுத்துக்கோங்க. அடுத்து பிளாக்கு, அதாவது என்ன தாலுக்காவோ அந்த தாலுக்கா கொடுத்துருங்க. கொடுத்துட்டு வில்லேஜ் பஞ்சாயத்து, ஸோ என்ன பஞ்சாயத்துக்குள்ளே வருதோ அந்த பஞ்சாயத்தை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அதற்கு கீழே வந்து வரி விதிப்பு எண். இதற்கு முன்னாடி நீங்கள் ஆன்லைனில் வரி கட்டியிருந்தீங்கன்னா அதுக்கான வரி விதிப்பு எண்ணுன்னு இருக்கும். ஸோ இல்லைன்னா அல்லது கதவு எண்ணுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த கதவு எண்ணை கொடுத்துருங்க. ஸோ கதவு எண்ணில் வந்து எப்படி கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்லாஷ் தான் போடணும். ஸோ பார் போடக்கூடாது. ஸோ உங்களுக்கு சாம்பிளுக்காக நான் கொடுக்குறேன். கதவு எண் எதுவோ அதை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கீழே இருக்க கேப்சா கூட கரெக்டாக என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஸோ என்ட்ரி பண்ணிவிட்டு சர்ச்சுன்னு இருக்கும். ஸோ நீங்கள் சர்ச்சை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய பெண்டிங் பில்லோட டீட்டெயில் ஃபுல்லாகவே காமிச்சிடும். ஸோ நம்ம இப்போ பண்ணி பார்த்தோம்னா இந்த ஒரு நபருடைய பில் வருது. ஸோ அதில் வந்து பே வியூன்னு இருக்கும். நம்ம வியூவை கிளிக் பண்ணோன்னா அவங்களோட டீட்டெயில் ஃபுல்லாகவே இருக்கும். சரிங்களா? ஸோ எவ்வளோ பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் ஃபுல்லாக இருக்கும். எந்தெந்த வருஷத்துக்கு அப்படிங்கிற டீட்டெயில் இருக்கும். ஸோ அவங்க தெருவு, அவங்களுடைய அட்ரஸ், முழு விவரங்களும் இதில் இருக்கும். சரிங்களா? நம்ம இதெல்லாமே செக் பண்ணுறோம். செக் பண்ணிவிட்டு ஸோ கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே பேன்னு இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட் கட்டிடலாம். சரிங்களா? ஸோ நம்ம பே கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இப்படி தான் வரும், வரி வசூல். ஸோ யார் வந்து அந்த வரியை வாங்கக்கூடிய நபர், ஸோ அதில் வந்து உங்கள் பேரே போட்டுக்கோங்க. இதில் இங்கிலீஷில் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு அடுத்து மொபைல் நம்பர். ஸோ இந்த ரெட் கலர் ஸ்டார் இருக்க எல்லாமே கம்பல்சரி. ஸோ மொபைல் நம்பர் கொடுத்துட்டு அதுக்கடுத்து உங்களுடைய மெயில் ஐடி கொடுத்துருங்க. கொடுத்து உங்களுடைய மாவட்டம், தாலுக்கா, ஊராட்சி எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ வரி விதிப்பு இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்துடும் கரெக்டாக. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் டோர் நம்பர் தான் கொடுப்பீங்க, ஆனால் இதான் வரி விதிப்பு எண். ஸோ இந்த நம்பர் இருந்தாலே போதும், நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த நம்பர் தட்டி டேரெக்டாகவே டேக்ஸ் கட்டிக்கலாம். கீழே இருக்க கேப்சா கூட என்ட்ரி பண்ணுவீங்க. என்ட்ரி பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்துருங்க. சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ பில்லோட டீட்டெயில் ஃபுல்லாகவே வந்துடும். எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு எந்தெந்த வருஷத்துக்கு அப்படின்னு, இது 2 பில் இருக்குது. ஸோ செக் பண்ணிட்டு கீழே இருக்க அந்த ஆன்லைனுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அந்த கேட்வே பேமெண்ட்டை கிளிக் பண்ணிட்டு பேன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்துருங்க. கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா அப்படி தான் லோட் ஆகும். ஸோ பேமெண்ட் கேட்வேக்குள்ளே போயிடும். இதற்கான அமௌண்ட் என்னவோ அதை நீங்கள் கரெக்டாக கொடுத்துருங்க. ஸோ நெட் பேங்கிங்காக இருக்கலாம், ஃபோன்பே, எதாக இருந்தாலும் சரி, ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் எதுனாலுமே நீங்கள் உள்ளே கொடுத்துக்கோங்க. மெயினாக வந்து யூபிஐனா சார்ஜ் இருக்காது, எக்ஸ்ட்ரா சார்ஜு. ஸோ உங்கள் யூபிஐ ஐடியை கரெக்டாக போட்டு பேமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ பேமெண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கான சக்ஸஸ் மெசேஜ் வந்துடும். மெசேஜ் வந்ததுக்கப்புறம் ரிசிப்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் டவுன்லோடுன்னு இருக்கும். ஸோ உங்கள் ரிசிப்ட் நம்பர் வந்துடும். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் டீட்டெயில் வரும். ஸோ இதான் வந்து அதற்கான ரசீது. சரிங்களா?
ஸோ இந்த ரசீது இப்படி தான் இருக்கும். இந்த ரசீது நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்கணுன்னா இதில் வந்து எல்லாமே இருக்கும். நம்ம எவ்வளோ கட்டியிருக்கிறோம், எந்த தேதியில் கட்டியிருக்கோம், எல்லா விவரங்களும் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வரி விதிப்பு எண் இருக்குது. அடுத்து டேட் என்ன கட்டினாங்க டேட் அப்படிங்கிட்டு இருக்கும். டோர் நம்பர், அடுத்து பேமெண்ட்டு. ஸோ எத்தனை வருடங்களுக்கா 2 வருஷத்துக்கான பேமெண்ட் வந்து ரூ. 220 இந்த வீட்டுக்கு. சரிங்களா? ஸோ அந்த நபருடைய பில் ஃபுல்லாகவே இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பில்லை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வீட்டு வரி கட்டுறதுக்கு வேண்டி நம்ம தாலுகா ஆஃபீஸோ இல்லைனா ஊராட்சி ஒன்றியத்துக்கோ நம்ம போய் தான் கட்ட வேண்டும். ஆனால் இப்போ வந்து அப்படி கிடையாது. நீங்கள் இருந்த இடத்துல ஈஸியாக நம்ம இப்போ சொன்ன ப்ரொசீஜர் படி உங்கள் மொபைலாக இருந்தாலும் சரி, லேப்டாப்பாக இருந்தாலும் சரி, ஸோ ஒரு 5 நிமிஷத்தில் நீங்களே பே பண்ணி உங்களுக்கான ரிசிப்ட் எடுத்துக்கலாம். இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தேவையில்லாத அலைச்சல்கள் உங்களுக்கு மிச்சம். ஸோ நிறைய வந்து வேலை பார்க்கக்கூடிய நபர் இருப்பாங்க. அவங்களாம் வந்து வேலைக்கு லீவு போட்டு அதை கட்ட வேண்டியிருக்கும். ஆனால் இது வந்து நமக்கு ஃப்ரீ டைமுங்கிறனால 24 ஹவர்ஸும் ஆன்லைன் தான் இருக்க போகுது. மெயினாக என்னென்னா, பஞ்சாயத்தில் இருக்க சர்வர் கூட நிறைய டைமில் வந்து ஸ்ட்ரகிள் ஆகும். என்னென்னா கட்ட முடியாது, பேமெண்ட் வந்து லோட் ஆகாது. ஸோ நம்ம வந்து எந்த டைமில் வந்து ஃப்ரீ டைமோ, நம்ம இப்போ நைட்டு 10 மணிக்கு கட்டினாலும் சரி, ஃப்ரீ டைம் நமக்கு எப்போ கிடைக்குதோ நம்ம அப்போ அந்த சமயத்தில் கட்டிக்கலாம். கவர்மெண்டோட ஒர்க்கிங் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எந்த பில்லு கட்டினாலும் கொஞ்சம் குயிக்காக வேலை நடக்கும். சரிங்களா? அது மட்டும் கிடையாது, 10 மணிக்கு மேலே கட்ட முடியாது. ஸோ அதுலேயும் சில பில்லுகளுக்கு வந்து டைம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வீட்டிலேருந்து ஈஸியாக வந்து உங்களுடைய சொத்து வரியாக இருந்தாலும் சரி, குடிநீரோ வர்த்தக வரியோ எல்லாமே வந்து எளிமையாக நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். பே பண்ணி ரிசிப்ட் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து பிரிண்டிங் தான். இதெல்லாம் வந்து சிட்டி சைடில் தான் இந்த மாதிரி வரும். இப்போ எல்லா ஊர்லேயுமே இந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ அதனால் எல்லாருமே ஈஸியாக நீங்கள் இருந்த இடத்துல கட்டிக்கலாம். அது மட்டும் கிடையாது, இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்துச்சுன்னா கட்டாயம் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.